ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னா யார்கிட்ட போய் கோரிக்கை பெட்டிஷன் தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உரிமை இருக்குது இந்த நாட்டில், கொடுத்தா கொடுக்கலனாலும் என் தேவன் இதை விட பெருசா செய்வார். சரி, நீங்க சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் அவனுங்களுக்கு ரொம்ப தைரியம் இருந்தது. ஏன்னா அவங்க அபிஷேகம் பெறல, அபிஷேகம் பெற்றதுனால தைரியம் போச்சான். இல்லையா, இன்னும் 2 பேரை காட்டி கொடுத்துறேன், வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் வாசிக்கலாம். இங்க பவுல் என்ன சொல்றான் பாருங்க. 24வது அதிகாரம் 24வது 25வது வசனம். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். நல்லா கவனிங்க. இப்போ பெலிக்ஸ் கையில தான் பவுலுடைய லைஃப் இருக்கு. பெலிக்ஸோ பயங்கரமான லஞ்ச பேர்வழி. ஏன்னா அந்த அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்க, பயங்கரமான லஞ்ச பேர்வழி. வாசிங்க 26வது வசனம். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கொள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம் அவன் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். ஏய், கொஞ்சம் விடுதலை ஆக்கிடுவேன், கொஞ்சம் கூட்டி கொடுப்பா. பேரம் பேசிக்கிட்டு இருக்க ஆளு பயங்கர லஞ்ச பேர்வழி. இந்த லஞ்ச பேர்வழிய இப்ப பவுலுக்கு முன்னால பிரசங்கம் பண்றதுக்கு போய் போட வந்திருக்கிறாரு. நம்ம ஆளை கொண்டு விட்டா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பெலிக்ஸ், நீ தான் அடுத்த ரோமாபுரியில இருக்க போற ராயன். தேவன் எனக்கு வெளிப்படுத்துறாரு, நீ தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிப்பான். நீ தான் ராயனுக்கு. ஏன்னா அவனும் ப்ராபசியை நம்புறதுனால. ஆனா பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து நம்ம ஆளா விட்டா போதும், அடி பின்னி கலட்டிடுவாரு பவுல். இதான் சான்ஸ். வந்திருக்கியா சுவிசேஷம் கேட்கணும்னா, சுவிசேஷத்துல நீ ஏத்துக்கொள்ளனா முதல்ல நல்ல கவனி. நீதி, நியாயம், இச்சை அடக்கம் அத்தனையும் முதல்ல சிலுவையில அரைஞ்சாதான்ப்பா இந்த இயேசுவுக்கு நீ ஊழியக்காரனாக அல்லது சீஷனாக மாற முடியும். நம்ம ஆளுனா சினிமாக்காரனை கூட்டி வச்சு நடுவுல மேடல் நிறுத்தி இவருக்கு இன்னும் அநேக கால் சீட்டுகள் கிடைப்பதாக. நடிகையே, உனக்கு இன்னும் அநேக படங்களிலே வாய்ப்பு கிடைப்பதாக கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு வேற கர்த்தர், எந்த கர்த்தர்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்க? இன்னொரு 10 பேரோட அம்மனமா ஆடு. இதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான்சென்ஸ். whoever it may be, எந்த தீர்க்கதரிசியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. if it is wrong. ஒரு விபச்சாரியை கூப்பிட்டு, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னா உனக்கு நிறைய கஸ்டமர்கள் கிடைப்பார்களா? இப்ப 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க, 10 பேர் வர்றாங்க. இது என்ன ஆசீர்வாதம்? இத பத்திரிக்கையில் வேற எழுதுறாங்க. அவனும் எழுதுறான் சாட்சி. நான் எனக்கு கால் சீட்டே இல்லாம இருந்தது, சகோதரன் கைவெத்தி ஜெபித்த போது சொன்னார், கர்த்தர் கால் சீட்டாய் தருகிறார். ஏதாவது ஒரு விபச்சாரி மனம் திரும்பினா என்ன சொல்லணும்? ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? கல்லெறிய மாட்டாரு, இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை பேரோட படுத்து உறங்கிட்ட, இனி அது ஏசுயா. ஏசு சொன்னார், நான் சகைவே இதுவரைக்கும் அநியாயமா வாங்கிட்டேன், பரவாயில்ல. அவனே சொல்லிடுவான், பாதி ஏழை கொடுத்துருவேன், மீதியை நாலத்தனையா திரும்ப கொடுப்பேன். ஏன்னா தெரியாம வாங்கினதெல்லாம் கொடுத்துருவேன் ஏழைக்கு, மீதியை தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் 4 தனியா கொடுத்துருவேன். அதான் யார் ரட்சிப்பு. அது நக்மாவா இருக்கட்டும், வேற எந்த அம்மாவா இருக்கட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மை. நான் சினிமா தொழில விட்டேன்னு சொல்லணும். நான் இங்கேயும் டான்ஸ் ஆடுவேன், இவரோடையும் டான்ஸ் ஆடுவேன். இயேசு கூட டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இல்லை, நக்மாவை கூப்பிடுறோம். ஐயா, தமிழகமே நீ தவறு செய்கிறாய். இப்படிப்பட்ட ஊழியர்களை நான் எதிர்க்கிறேன். அது யாரா இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு இந்து குடும்பத்தில் இருந்தா உடனே தூக்கி தலையில வச்சிருவான், சினிமாவில் இருந்தா உடனே தூக்கி அவங்க ஓடிய போயிடுவாங்க. ஏன்னா பவுல் அப்படி இல்லையா, நான் அவருக்கு ஸ்நான அதிபதி,
அதனால நீதியையும் இச்சை அடக்கத்தையும் நான் பேசுவேன். ஃபெலிக்ஸுக்கு பயம் வந்துட்டு, கை காலெல்லாம் கிடுக்கிட்டு நடந்து, பவுலே நீ போகலாம். இன்னொரு நேரம் வந்து பாக்குறேன், எனக்கு ஆட்டம், அடிக்கிற அடியில கால் நடுங்கணும். அல்லேலூயா.